இந்த கலையரசனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அரோராக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல சொல்றாப்ல. ஏன்டா நைட்டு எங்க தலைவி தான் எக்கச்சக்கமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கு, என்ன டேலண்ட் இருக்கு இன்னுமா தெரியல, என்ன இன்னுமா ஞாபகத்துக்கு வரல அப்படின்ற டைலாக் தான் போடணும் போல இருக்கு. ஆக்சுவலா அரோரா அப்புறம் ஆதிரை இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சூஸ் பண்றாங்க. அது கரெக்டானு கேட்டீங்கன்னா 100% கரெக்ட். ஆனா எப்படி சொல்றது, அந்த கலையரசன் வந்து அது சொல்றதா கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா கலையரசன் என்ன பண்ணாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கும் தெரியல. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரோரா மூஞ்சிலும் இது ஆதிரை மூஞ்சிலும் பகுன்னு குத்துறா மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோவை காமிக்கிறாங்க. ஸோ ஆதிரை இதுக்கு கரெக்டான ஆளா? ஆதிரை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா? என்னப்பா நல்லா ஓடியானாங்க, எஃப்ஜே போட்டு உரசனாங்க, இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் சோத்த துண்டு அடுத்த வீட்டில் போயிட்டு உழைச்சா எப்படி தப்போ அதே தான் ஆதிரை பண்ணதும் தப்பு அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேரும் குத்துறாங்க. சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, ஒரு டீம் எஃபோர்ட்டாக அரோரா ஆதிரை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இதை தான் காமிக்கிறாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டு பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவையும் ஆதிரையும் சொல்றாங்க. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஆதிரை வந்து அந்த வீட்டுக்கு அப்படி சொம்படிச்சுது எப்படா குத்த போறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு சிலரும் இந்த சூப்பர் டீலக்ஸில் பல பேரும் சேர்த்து குத்திருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிரை பிடிக்கும், ஏன்னா அங்கே தானே சொம்படிக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு ஆதிரியை பிடிக்காது, ஏன்னா இந்த வீட்டில் சொத்து துண்டு அந்த வீட்டில் விசுவாசமாக இருக்காங்களே. ஸோ ஆப்வியஸாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஆதிரியை வந்து சொல்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு வந்து உண்மையாக இருக்குல்ல, நீ வந்து இந்த டீம் எஃபோர்ட்டாக நீ வந்து செயல்படல, ஒரு டீமாக நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரியை பச்சைக்குன்னு குத்துறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சி போச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி இந்த டாபிக் எடுத்து ஆதிரியை போட்டு கிளின்னு கிழிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப ஒஸ்டான விஷயம். சூப்பர் டீலக்ஸ் கோசம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கமே, அங்கே வர சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றமே, அதாவது அங்கே லக்ஸரி ஃபுட் வருதுல, அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம்ல, அப்படின்னும் போது அந்த வீட்டுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசமா, அதாவது அங்கே இருக்கவங்களுக்கு வேணாம், அந்த வீட்டுக்காக கொஞ்சம் யோசிக்கணும்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம எஃப்ஜே இருக்க அந்த பக்கத்துலன்ற ஒரே காரணத்துக்காக, எஃப்ஜே கூட மட்டும் பழகணுன்ற காரணத்துக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அது எவ்வளோ பேர் தப்பு. அந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை தான் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்க மற்றவங்க எல்லாம் இதை கேள்வி கேட்டிருக்கணும், கேள்வியே கேட்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து பேசிக்கிறாங்க, அதாவது சுபிக்ஷா ஆகட்டும், வியானா ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், இவங்களாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. எனக்கு புரியல, பார்வதி வாய் 1.5 கிலோமீட்டர் நீளும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா மூடாதுன்னு தெரியும். சும்மா அதாவது பிரச்சனையே இல்லாத விஷயத்துக்குலாம் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் பிரச்சனையே, இதை தான் பெரிய பிரச்சனையா மாற்றணுமே. ஏன்னா இதுதான் அதான் திவாகர் சொன்னார் பார்த்தீங்களா, பார்வதி நீ வந்து பிரச்சனை பண்ற, அது வந்து ரொம்ப தப்பா போய் முடியறது காரணம் நீ எடுக்கிறது உண்மையான பிரச்சனையே இல்லை, அதாவது சின்ன அல்பத்தனமா சில்லற பிரச்சனையெல்லாம் நீ பெருசாக்குற. இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ அந்த ஆதிரை மேட்டர்லாம் பார்வதி உண்மையிலே பெருசாக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு வாய்ஸுக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கும் இதை பெருசாக்கி இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பேர் வந்திருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஓகேப்பா கரெக்டான இஷ்யூ எடுத்து பார்வதி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே வராது காரணம் அவங்க எடுக்கிறது எல்லாமே சில்லற பிரச்சனை. எனிவேஸ் இப்போ இந்த ஆதிரை டாபிக் வரும். ஆதிரை இந்த 1 வீக் ஃபுல்லாக இப்போ எதுவுமே பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க டாஸ்க்லாம் விளையாடினாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னென்னா அந்த வீட்டுக்கு சாதகமாக விளையாடினாங்க. அதே மாதிரி அவங்க அந்த டாஸ்க்கை தவிர வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில், அதாவது அவங்க சொல்கிறாங்களே இந்த சூப்பர் டீலக்ஸனோட பவரை யூஸ் பண்ணணும், நேற்று கூட எஃப்ஜே கிட்ட வந்து சண்டை போட்டாங்களே, அப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணணும்னு ஒன்றுமே பண்ணலை. அவங்க அந்த டாஸ்க்கை தவிர வேறு என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே மடியிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கே படுத்தாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது தூக்கம் வந்து பொத்துக்கிட்டு வருது, அதனால அங்கே தான் போய் படுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி போய் படுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த வீக் ஃபுல்லாக அவங்க பண்ணது. அதனால ஆதிரை குத்துறது தப்பு இல்லை, குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து அரோரான்ற தலைவியை போட்டு அரோராக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கலையரசன் சொல்கிறாப்புல. எப்பா கலை உனக்கு ஒன்றும் புரியல, நைட்டு ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்குறதே அவங்க தான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அரோரா பண்ணுற செய்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸுக்கு ஆப்படிக்கிறது இல்லை, இந்த பிக் பாஸ் அதாவது எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஆப்படிக்கிறது இல்லை, இந்த பிக் பாஸ் ஷோக்கே ஆப்படிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லவ் கண்டென்ட்டை தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி பண்ணுறாங்கன்னா யாரு காரணம் நினைக்கிங்க? யார் அதுக்கு விதை போட்டது? விதை அங்கே அரோரா போட்டது. அந்த விதை இப்போ மரமாக முளைச்சி எல்லாருமே எல்லா பைபிளுக்கும் இதுதான்டா கண்டென்ட் எடுத்துட்டானுங்க. ஆனால் அந்த கண்டென்ட் எடுத்து வாங்கி சாப்பிட்டவனுங்க இப்போ எல்லாம் திருப்பி அரோராவே குத்தும் போது எவ்வளோ தப்பாக இருக்கும். அதான் பாவீங்களா நீங்கள் நான் பண்ணும்போதெல்லாம் என் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணீங்களடா, என்னை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணீங்களடா, என்னை யூஸ் பண்ணி லவ் கண்டென்ட் பண்ணீங்களடா, எல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னடா என்னை போட்டு இந்த அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அரோரா ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது அரோரா அங்கே எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், நம்ம வந்தது பிக் பாஸ்னு ஒரு ஷோவில் விளையாடுறதுக்கு, நம்ம யாருன்றது காமிக்கிறதுக்கு வந்தோன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த லவ் இல்லை இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வரல, நம்ம அந்த ஆல்ரெடி வெளியே ஒரு விஷயம் கேவலமாக பண்ணிட்டு இருந்தோம், அதை மாற்றுறதுக்கு அந்த இமேஜை மாற்றுறதுக்கு இங்கே வந்திருக்கோம், நம்ம மாடல்னு சொல்லியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கேமை இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம். அதை விட்டுட்டு இல்லை
இல்லைங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணுவேன், அந்த மாதிரி கண்டென்ட் தான் இங்கேயும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரோரா வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மேபி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்சரா அரோரா இவங்க 2 பேர் தான் பாட்டமில் இருக்கிறது, எஃப்ஜேவும் இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்சராவை தூக்கிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக இவங்க கிட்டேருந்து ஏதாவது லவ் கண்டென்ட் வருது, இல்லை ஏதோ ஒரு கன்றாவியான ஏதோ ஒரு கண்டென்ட் வருது, ஆனால் அந்த அப்சரா கிட்டேருந்து எந்த கண்டென்ட்டுமே வரல, அதுதாங்க பிரச்சனை. ஆனால் பார்க்கும்போது நேற்று கூட நைட்டு அழுதுட்டு இருந்தாங்க, ஃபீல் பண்ணி எதனா நமக்குள்ளே யாருமே சேரல அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து யாரும் சேர மாட்டாங்க, நம்ம தான் போய் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துடணும், ஜோதியில் அங்கமாயின மாதிரி இந்த கூட்டத்தோட கூடமாக போய் சேர்ந்துடணும். இவங்களுக்கு அது புரியாமல் நம்ம கூட யாரும் சேரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு அங்கே தான் தோணுது இவங்க இந்த கேம் ஷோக்கு வந்து ஃபிட்டான ஒரு ஆள் இல்லை. ஏன்னா வந்த மொதல் வாரத்திலே தெரிஞ்சு போச்சு, என்னடா அப்சரான்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் அரோராவுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த லவ் கண்டென்ட். அரோராவும் கிட்டத்தட்ட இந்த லவ் கண்டென்ட் எடுக்கலனா, இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக்ல போலனா, அரோராவும் அப்சராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இதில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த லவ் கண்டென்ட் மூலியமா அரோரா கொஞ்சம் பீக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லாரும் வெளியே தெரியுது அரோரான்ற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் கண்டென்ட் பண்ணுது, நைட் மட்டும் கொஞ்சம் ஹெவியான கண்டென்ட் கொடுக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணம் அந்த லவ் கண்டென்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் அப்சராவை தான் மேக்ஸிமம் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுதுங்க. ஏன்னா எஃப்ஜே அரோரா இவங்களுக்குலாம் ஓட்டே இல்லைனா கூட, கெமி இவங்களுக்குலாம் ஓட்டே இல்லைனா கூட ஏதோ ஒரு கண்டென்ட் வருது, லவ் கண்டென்ட்டோ ஏதோ ஒரு கிரிஞ்சி கண்டென்ட்டோ ஏதோ ஒரு கண்டென்ட் வருது. ஆனால் அப்சரா கிட்டேருந்து கண்டென்ட் அவர் சேனல் சைட்லேருந்து எப்பவுமே கண்டென்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டென்ட் இல்லாத ஒரு ஆளை உள்ளே வச்சுக்கிறத விட கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளை வந்து உள்ளே வச்சுக்கிறத அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்னோட கெஸிங்கில் சொல்கிறேன் அப்சராவை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இந்த சபரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அரோராவை சொல்றாங்களா இல்லை அப்சராவை சொல்றாங்களான்னு கிளியரா, சாரி ஆதிரியை சொல்றாங்களான்னு கிளியரா தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பாதி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கு சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வந்ததுன்னா மீதி ஓட்டு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து தான் வந்தது. ஏன்னா அவங்களுக்குமே ஆதிரி பார்க்கும்போது பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது, இந்த எஃப்ஜே பயபுலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா கூட பழகிற எஃப்ஜேக்கே ஆதிரியை பார்க்கும்போது பிடிக்கலனா, ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் அந்த மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்கள மட்டும் இல்லை, அவரை மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த வீட்டில் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஓகே கூட பழகி தொலைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பேர் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ இதை விட அதிகமான ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கலையரசன் ஒன்றும் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகுது கேமில். அதை தவிர வேற எங்கேயும் பெருசாக எதுவும் பண்ணல. அவர் வந்து சமைக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகே. ஆனால் பெருசாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மேபி அப்போ கலையரசன் இப்படி கம்பேர் பண்ணியிருக்கலாம் வீட்டில் இருக்கவங்களாம். அதாவது அவனோட வேலையாவது அவன் கரெக்டாக பண்ணுறான், இதுங்க ரெண்டும் அதை கூட பண்ணலை அப்படின்ற மாதிரி வேணால் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அரோரா என்ன வேலை செஞ்சாங்கன்றது இந்த வாரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கலையரசன் வந்து கிச்சனில் இந்த வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி, அரோரா கிளீனிங் டீமா பாத்ரூம் டீமா எதுன்னு தெரியல, பட் அவங்க வேலை செஞ்ச மாதிரி ஒரு விக்கல்ஸ் கூட வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அவர் குனிஞ்சு பெருக்கிறது அதெல்லாம் பார்க்க முடியுது, அரோரா வேலை செய்கிறத மட்டும் பார்க்கவே முடியலைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திவாகர் எல்லாம் பாத்ரூம் டீமில் இருந்தாலுமே அவங்க வேலை செய்கிறத வந்து ஒரு வாட்டி காமிச்சிட்டு இருந்தாங்க, கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அரோரா வேலை செய்கிறத மட்டும் யாராலையும் பார்க்க முடியல. மேபி அதனால உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம், இந்த பொண்ணு வந்து எதுவுமே பண்ண மாட்டுது, மேக்கப் போடுறது, உஷார் பண்ணுறது, இதை தவிர வேறு இந்த பொண்ணு ஏதாவது பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மேபி ஓட்டை போட்டு ஜெயிலுக்கு அமைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அரோரான்ற கேரக்டர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஆதிரேன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல, அதாவது ஷோ பார்க்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல, இந்த கேரக்டர் எந்த விதத்தில் நம்மளை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது? லவ் கண்டென்ட்ன்ற பேரில் இரிட்டேட் பண்ணுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ட் கொடுக்க வந்தேன், நான் வந்து பயங்கரமாக டஃப்பான போட்டியாளர் சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே ஆட்டிடியூட்ல, அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.